என்ன செய்வோம், இந்த மாதிரி போட்டு அடிக்கிறாங்களே, எப்போ கத்தரிக்காய் முத்துதோ கடத்தருக்கு வந்துதான் ஆகும், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லித்தானே போவோம். ஆனா அவர் அதை செய்யல. இல்ல, நான் பார்த்துட்டு போயே ஆகணும், அந்த தூதரை நான் என்ன செய்யணும், சந்திச்சே ஆகணும் என்று சொல்லி என்ன செய்யறாரு சொன்னா, அந்த நீர்ல கொண்டு வந்து தன்னை கழுவிக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு என்ன செய்யறாரு, காபாவுடைய திரைக்குள் ஒளிந்து கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். கிஷ்வா என்ற துணி இருக்கு இல்லையா, கருப்பு நிற துணி. அன்றைய காலகட்டங்கள் அது கருப்பு நிற துணி எப்படி அணிவாங்கன்னு சொன்னா, சரியான நீளமாகவும் நல்ல ஒரு அகலமாகவும் தடிமனா இருக்கும். அதுல எத்தனை பேர் வேணாலும் போய் என்ன செஞ்சுக்கிடலாம், ஒளிஞ்சுக்கிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கிஸ்வா துணி உள்ளக்கு நான் என்ன செஞ்சேன், ஒளிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். யாராவது இங்க காபாக்கு வந்தாங்கன்னா அந்த துணியில போய் என்ன செஞ்சுக்கிடுவேன், ஒளிச்சுக்கிடுவேன். யாருமே இல்லாத நேரத்துல என்ன செய்வேனா, வெளியில நடமாறுவேன். அப்ப உங்களுக்கு என்ன உணவாக இருந்துச்சு, எனக்கு சம்சம் நீர் தான் உணவாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து சரிம்மா, ஜிபே அனுப்போம்.